இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் டாட்லர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து இந்த ரெசிபியில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு சிக்கன் கெபாப் ரெசிபி தான். ஆனால் வந்து அதில் நல்லா ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் இருக்க டாட்லருக்கு ரொம்பவே பிடிக்கும். மெயினாக வந்து நான் எப்போல்லாம் வந்து வெஜ்ஜீஸ் அவன் சாப்பிட்லையோ அந்த டைம்லாம் வந்து நான் இந்த ரெசிபி தான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட், பொட்டேட்டோ அப்புறம் ப்ரோக்கோலி இந்த 3 வெஜிடபிளை நல்லா ஸ்டீம் பண்ணி அது நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மின்ஸ்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட மின்ஸ்ட் சிக்கன் இல்லைனா நீங்களே வந்து சிக்கனை பிரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மின்ஸ் சிக்கன் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். மெயினாக இதில் வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் சால்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சீஸ் பால்ஸும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிக்கன்லாம் நீங்கள் மீட்டில் வச்சு கெபாப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் ஆஃப் வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையில் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. பிகாஸ் வெஜ்ஜீஸில் வந்து நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒன்றும் வந்து நம்ம நார்மலாக நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பேட்டியாக ரெடி பண்ணிப்பேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நான் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பக்கமாக மாற்றி மாற்றி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஈச் கெபாபை வந்து குக் பண்ணி எடுப்பேன். அவ்வளோதாங்க, ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் நிறைய பல்கில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ குக் பண்ணிக்கலாம்.